இன்றைய நாளின் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம். புதிய ஏற்பாட்டிலே யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வசனங்கள் முடிய நாம் தியானிக்க இருக்கின்றோம். உங்களில் யாராவது ஒருவர் இந்த வேத பகுதியை வாசிக்கலாம். 2வது அதிகாரம் யோவான் 1 முதல் 11 வசனங்கள் முடிய. யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உமக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படி ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது முன்பு பந்தி விசாரிப்புக்காரரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொத்த வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரருக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாய் இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இந்த வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதி யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் திருமணத்தை குறித்த ஒரு காரியத்தை குறித்து நாம் படிக்கின்றோம். இந்த திருமணத்தை குறித்து நாம் படிக்கின்ற பொழுது திருமணத்தினுடைய சூழ்நிலைகளை நாம் கருத்தில் கொள்வது அவசியம். ஏற்கனவே நாம் யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரத்தை நாம் சிந்தித்தோம். 1 அதிகாரத்திலே ஆதியிலே வார்த்தை இருந்ததை குறித்து அப்போஸ்தலனாகிய யோவான் விளக்கப்படுத்துவதை குறித்து நாம் பார்த்தோம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று சொல்லி அவருடைய தெய்வீகத்துவத்தை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தெய்வீகத்துவத்தை அவர் விளக்கப்படுத்துவதை நாம் பார்த்தோம். பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் ஸ்நானகனுடைய சாட்சியை குறித்து பார்த்தோம். அதாவது யோவான் ஸ்நானகனை குறித்து இயேசு சொன்ன சாட்சியை குறித்து படிக்கின்றோம். பிறகு இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் ஸ்நானகன் கொடுக்கின்ற சாட்சியை குறித்து 19வது வசனத்திலிருந்து 34 வரை நாம் பார்த்தோம். பிறகு 35வது வசனத்திலிருந்து 42வது வசனம் முடிய இயேசு கிறிஸ்து ஊழியத்தை சற்று ஆரம்பிப்பதற்கு முன்பதாக அவர் அழைத்த முதல் சீஷர்களை நாம் பார்க்கின்றோம். ஒரு சிறிய கூட்டம். அவர் தன்னுடைய அந்த முதல் சீஷர்களை அவர் எப்படி அழைத்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். வித்தியாசமான முறைகளிலே அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து சீஷர்களாக மாறினார்கள். சீஷத்துவம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு சீஷன் என்பவன் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராகவும் இரட்சகராகவும் விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, சீஷன் என்பவன்
இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையை அவன் அனுதினமும் சுமந்து வர வேண்டும். ஒன்றை மாத்திரம் செய்து இன்னொன்றை செய்யாமல் இருப்பது சீஷத்துவத்திற்கான அடையாளம் அல்ல. அது பிற்பாடு வருகின்ற அதிகாரங்களிலே அதை நாம் பார்க்கலாம். ஆனால் அவர்கள் முதல் சீஷர்கள் ஒரு குறுகிய காலகட்டத்திலே ஒவ்வொன்றாக இயேசுவினிடத்திலே வருவதை நாம் பார்க்கின்றோம். பிறகு 43 கடைசி வரை 51வது வசனம் முடிய பிலிப்புவையும் நாத்தான்வேலையும் எப்படி அழைக்கப்பட்டார்கள் என்பதை நம்ம பார்க்கின்றோம். இதையெல்லாம் சொல்லி முடித்த பிறகுதான் அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த 2ஆம் அதிகாரத்திலே திருமணத்தை குறித்து அவர் ஒரு விஷயத்தை பேசுகின்றார். குறிப்பாக கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே இயேசு கிறிஸ்து கலிலேயாவிலே தம்முடைய ஊழிய பணியை முதலாக அவர் ஆரம்பிக்கிறார். பிறகு அங்கிருந்து தான் அவர் யூதேயாவுக்கு ஊழியத்திற்கு வருகிறார். ஆக அதிக நாட்கள் அதிக மாதங்கள் செலவிட்டது இந்த கலிலேயாவினுடைய பகுதியில் தான். இங்கிருந்து தான் அநேக பெண்கள் தங்களுடைய ஆஸ்திகளை விற்று இயேசு கிறிஸ்துவுக்கு சேவை செய்ய புறப்பட்டு வந்தவர்கள் என்று இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தின் போது நாம் பார்த்தோம். இந்த இடத்திலிருந்து தான் நிறைய பேர் வருகின்றார்கள். சரிங்களா? இப்போ இந்த கல்யாணம் திருமணம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது நாம் சற்று கற்பனை செய்து பார்க்க வேண்டும். எப்படி இருப்பாங்க? திருமணம் சொன்ன எல்லாரும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. எல்லா உறவினர்களையும் அழைத்து வந்து, நண்பர்களை அழைத்து வந்து, இன்னாரை திருமணம் செய்ய இருக்கிறோம் என்பதினாலே அந்த இடம் மிகவும் மனமகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு பூரிப்போடு எல்லோரும் ஒருத்தரை பார்த்து என்ன செய்வோம்? பேசிக்குவோம். பல வருடங்களாக பார்க்க முடியாதவர்களை அந்த திருமணத்தில் நம்ம பார்ப்போம். பல மாதங்களாக சந்திக்காதவர்களை அந்த திருமணத்திலே நம்ம பார்ப்போம். சில நேரத்தில் பிரிந்து போன உறவுகள் ஒன்று சேரக்கூடிய சமயம் திருமணம். அது மரணத்தினுடைய சூழ்நிலை, திருமணத்தினுடைய சூழ்நிலை காணப்படும் பொழுது இருந்தாலும் சரி, பிரிந்து போயிருக்கிற உறவுகள் வலுப்படுத்தப்படுகின்ற ஒரு காலகட்டம் தான் அந்த திருமணம் சொல்லலாம். அப்படி தான் கிராமங்களில் பட்டணங்கள்லாம் நடக்கும். 2-3 வருஷமாக என்கிட்ட பேசாதவங்க இருப்பாங்க. அந்த திருமணத்தினாலே மறுபடியுமாக அவர்கள் உறவு கொள்வது, இப்படி பல சூழ்நிலைகளை நாம் திருமணம் என்று பார்க்கின்ற பொழுது யோசிக்க வேண்டும். அடுத்த திருமணம்னா என்னங்க? மாப்பிள்ளை எப்படி இருப்பார், பொண்ணு எப்படி இருப்பார், அதை குறித்து எல்லாரும் பேசுவாங்க. பொருத்தமான ஜோடி தானா இல்லையா? இப்படி பல நிலைகளிலே ஒருவருக்கொருவர் மணமகனையும் மணமகளையும் என்ன செய்வார்கள்? பார்த்து பேசுவார்கள். அடுத்த திருமணத்தில் என்னங்க முக்கியமாக? என்னதுங்க? என்ன பேச மாட்டீங்க? சாப்பாடு. முக்கியமாக சாப்பாடு. புதுக்கோட்டை கல்யாணத்துக்கெல்லாம் போனாங்க, நேராக எங்கே போகிறதா? மாப்பிள்ளெல்லாம் பார்க்க மாட்டான், பொண்ணெல்லாம் பார்க்க மாட்டான், நேராக மொய்ய வைக்க வேண்டியது, சாப்பாட்டுக்கு போக வேண்டும். அப்போ அந்த சாப்பாட்டை சாப்பிட்ட பிறகு இந்த மாதிரி பிரியாணி நான் எங்கேயுமே என்ன செஞ்சதில்லை, சாப்பிட்டதில்லைங்க, அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, சே சாப்பாடாக போட்டாங்க, விளங்காத ஒரு சாப்பாடு கூட என்ன செய்யலை, நமக்கு சரியில்லை, விளங்காத சாப்பாடு அப்படின்னு சொல்லி பேசிக்கும். இதெல்லாம் திருமணத்தினுடைய சூழ்நிலை. ஒரு மகிழ்ச்சியான, ஒரு ஆர்ப்பரிப்பான, இரு வீட்டாரும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் யார் வரா? இங்கே கானா ஒரு கல்யாணத்தில் இயேசு கிறிஸ்து வருகின்றார் 1, அவருடைய தாயார் வருகின்றார் 2, அவருடைய சீஷர்கள் வருகின்றார்கள் 3. அங்கே அந்த கல்யாணத்திலே மிக தடல்புடலாக நடந்து கொண்டிருந்த அந்த கல்யாணத்திலே ஒரு குறைவும் ஒன்று காணப்பட்டது.
அங்கே உணவு பரிமாறுகின்ற பொழுது திராட்சரசம் குறைவுபட்டது. திராட்சரசம் குறைவுபட்டது. அப்போ திராட்சரசம் குறைவுபட்டால் குறிப்பாக கிழக்கத்திய நாடுகளில் முக்கியமாக அது ஒரு கனவீனமான ஒரு செயல், வருகின்றவர்களை அவமதிக்கின்ற ஒரு செயல். கேஸ் போட்டுருவாங்க. அந்த காலகட்டத்தில், இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்தில் அவர்கள் வழக்கு பதிவு செய்வார்கள். என்னைய கூப்பிட்டுட்டு இது இல்லாமல் என்னைய இன்சல்ட் பண்ணி அனுப்பிட்டான் அப்படின்னு வழக்கு பதிவு செய்யப்படுகின்ற காலம் அது. இப்போயாச்சும் நம்ம திட்டிட்டு போயிடுறோம், என்னென்னு விளங்காதவன் சாப்பாடு சரியாக போடலைன்னு திட்டிடுறோம். ஆனால் அங்கே வழக்கு பதிவு செய்யப்படும். அதான் உண்மை. மேற்கத்திய கிழக்கத்திய கலாச்சாரத்தில் நாம் படித்தால் அதனுடைய உண்மைகளை நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்போ இயேசு கிறிஸ்து அங்கே வர்றதுனால அந்த குறைவை அவர் நிவர்த்தி செய்வதை அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த இடத்துல குறிப்பிடுகின்றார். இப்போ இங்கே ஒரு அடையாளத்தை அவர் செய்கின்றார். என்ன அடையாளம்? தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினது. இயேசு கிறிஸ்து இந்த திருமணத்தில் கலந்து கொண்டு தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினது எதற்காக என்றால், அங்கே குறைவுபட்டது நிமித்தமாக ஒரு காரணம் இருந்திருந்தாலும் கூட அப்போஸ்தலனாகிய யோவான் இதை ஏன் பிறகு வருகின்ற சந்ததியாரும் இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஏன் இதை எழுதினார் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் வந்திருக்கிறவர். அவர் தீர்க்கதரிசி, அவர் ஒரு ஆசாரியன், அவர் ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ஆசாரியன் என்பதை வெளிப்படுத்தும்படியாக தேவனால் தாம் அனுப்பப்பட்டவர் என்பதை சுற்றிலும் இருக்கிற அந்த திருமணத்தில் இருக்கக்கூடிய யூதர்கள் விளங்கிக் கொள்ளும்படியாக இவர் சாதாரண ஒரு மனிதன் அல்ல, இங்கே இருக்கின்ற எல்லா நபர்களிலும் இருந்தும் தனித்துவப்படுத்தத்தக்கவர் என்பதை வெளிப்படுத்தும்படியாக அங்கே கூடி வருகின்ற திருமணத்தில் வருகின்ற மக்கள் அதை விளங்கி கொள்ளும்படியாக இந்த அடையாளத்தை அவர் செய்கிறார். சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் இன் இங்கிலீஷ். சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ், அற்புதங்களும் அடையாளங்களும். ஏன் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிதாவால் அனுப்பப்பட்டவர் என்பதை அங்கே இருக்கின்ற யூதர்களுக்கும் மற்ற மக்களுக்கும் அங்கே கூடி வந்தவர்களுக்கும் வெளிப்படுத்தும்படியாக இந்த அற்புதம் நடந்தது. தொடர்ச்சியாக இந்த அற்புதம் எல்லா இடத்துலையும் நடக்கலை. இங்கே ஒரு இடத்துல தான் நடந்திருக்கு. மற்ற 3 சுவிசேஷத்தில் இதை நம்ம பார்க்க முடியாது. போன இடத்துலலாம் அவர் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார்ல, கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்கள். எத்தனையோ குருடர்கள் இஸ்ரவேல் தேசத்தில் இருந்தார்கள். ஆனால் அந்த பரிதிமேய் குருடன் மற்றும் ஒரு சில குருடர்களுக்கு மட்டும்தான் இயேசு கிறிஸ்து பார்வை அளித்தார். எல்லா இஸ்ரவேலில் இருக்கிற எல்லா குருடர்களுக்கும் அவர் பார்வை அளிக்கவில்லை. அதே போலதான் மரித்தவர்களை அவர் உயிரோடு எழுப்பினதும் ஒரு குறிப்பிட்டவர்களை மாத்திரம், எல்லாரெல்லாம் கிடையாது. அப்போ எதுக்கு அது இயேசு செய்கிறாரு? தாம் பிதாவால் அனுப்பப்பட்டவர் என்பதை இஸ்ரவேல் மக்கள், குறிப்பாக யூதர்கள், ஏனென்றால் பழைய ஏற்பாட்டிலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர் இவரே என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக, அதை தெரிந்து கொள்ளும்படியாக அவர் இந்த அற்புதங்களை செய்தார். தொடர்ந்து அதை எல்லாரும் செய்யணும் என்பதற்காகவும் அவர் செய்யவில்லை. 1. 2, ஏன் அற்புதங்களும் அடையாளங்களும் இயேசு கிறிஸ்து செய்தார் அல்லது அதை தொடர்ந்து வந்த அப்போஸ்தலர்கள் செய்தார்கள் அப்படின்னு சொன்னால், இந்த பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்தை நிறுவுவதற்காகவே நான் இந்த உலகத்திற்கு வந்தேன் என்பதை அந்த ஆரம்ப காலகட்டத்திலே எடுத்த எடுப்பிலேயே நான் தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே நிலைநாட்ட வந்தவர் என்பதை வெளிப்படுத்துவதற்காக அந்த அற்புதங்களும் அடையாளங்களும் நிகழ்த்தப்பட்டன. அற்புதங்களும் அடையாளங்களும் இன்றைக்கும் 2024
நடக்குது அப்படின்னு சொன்னால் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஊரே ஏசாமியை ஏற்றுக்கொள்ளும், நாடே ஏசாமியை விசுவாசிக்கும். இன்றைக்கு கடவுள் அற்புதங்கள் அடையாளங்களையும் செய்கிறாரா? செய்கிறார். எங்கே செய்ய வேண்டுமோ அங்கே செய்கிறார். ஜெபத்தை கேட்டு சுகம் கொடுக்கிறார், இல்லாமலாம் இல்லை. ஆனால் அப்போஸ்தலர்கள் காலகட்டத்தோட இந்த அற்புதங்களும் அடையாளங்களும் நின்று போன. அப்போ நம்ம ஜெபம் பண்ணுறோம், அவங்க ஒருத்தருக்காக அவங்க சுகம் அடையணும்னு சொல்லி. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு சுகம் கொடுக்கிறார், அதை நாம் மறுப்பதற்கு இல்லை. ஆனால் we have to understand what is the difference between Jesus miracles and today's miracles. இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதத்திற்கும் இன்றைக்கும் நடக்கிற அற்புதத்திற்கும் வித்தியாசத்தை நாம் சரியாக விளங்கி கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து தொட்ட உடனே என்ன ஆயிடுங்க? இம்மீடியட்லி, தொட்ட உடனே. அதான் மார்க்கு சுவிசேஷம், உடனே உடனே உடனே. ஆனால் இப்போ கீழே பிடிச்சி தள்ளுறான், எந்திரிக்க வைக்கிறான், சேரில் உட்கார வைக்கிறான், என்னென்னமோ பண்ணுறான், இப்படி செய்கிறான், என்னென்னமோ பண்ணுறான், எதுவோ செய்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் அற்புதம் இன்ஸ்டன்டேனியஸ்லி ஹேப்பன்ட், உடனடியாக நடக்கக்கூடிய ஒன்று. அவர் யாரையும் பிடிச்சி தள்ளலாம் கிடையாது, யாரையும் பிடிச்சி அவர் தள்ளலாம் கிடையாது. தொட்ட உடனே இம்மிடியட்லி தேவர் கியூர்ட், அவர்கள் உடனடியான சுகத்தை பெற்றார்கள். அப்போ அற்புத அடையாளங்களை ஏன் தெரியுங்களா? தொடர்ந்து இந்த உலகத்திலே நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக அல்ல, அவரே மேசியா என்பதை வெளிப்படுத்துவதற்காகவும் கடவுளுடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே நிலைநாட்ட வந்தேன் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வதற்காக இந்த அற்புதங்களும் அடையாளங்களும் நிகழ்த்தப்பட்டன. அதைத்தான் அன்றைக்கிருந்த பார்வையாளர்களும், 1ஆம் நூற்றாண்டில் இருந்த பார்வையாளர்கள், அந்த திருமணத்தில் வந்திருந்த யூதர்கள், 2024 வருடத்திலே இன்றைய நாளிலே நாம் உட்கார்ந்து தியானிக்கின்ற நமக்கு அந்த சத்தியத்தை கொடுப்பதற்காக, உணர்த்துவதற்காக யோவான் இதை நமக்கு பதிவு செய்திருக்கிறார். இப்போ புரியுதுங்களா ஏன் அற்புதம் அடையாளம் சொல்? ஆக இயேசு கிறிஸ்து சுவிசேஷ நூல்களில், அதை தொடர்ந்து வந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் செய்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பிரதான காரியம். இதுதான் இறையியல் உண்மை. திஸ் இஸ் எ தியாலஜிக்கல் ட்ரூத். இதுதான் இறையியல் உண்மை, அதை புரிஞ்சுக்கணும். ஏன் இயேசு அற்புதம் செஞ்சார், இப்போ ஏன் செய்யலை? அற்புதம் நல்லா யோசிச்சு பாருங்கள், லாஜிக்காக திங்க் பண்ணி பாருங்கள். அற்புதம் இப்போ நடக்குது அப்படின்னா எப்படி நடக்குது? ஏன் இதை இவ்வளோ தூரம் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் அப்படி சொன்னால், நீங்கள் விளங்கி கொள்ளணும் என்பதற்காக தான், குழம்பி போயிடக்கூடாது என்பதற்காக தான். இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் எல்லாமே வெளியில் நடந்தவைகள். கை இருக்காதவனுக்கு, கை சூம்பட கையை உடையவனுக்கு கையை கொடுத்தார், வெளியில் பார்க்க முடிந்தது. கண்ணு தெரியாதவனுக்கு கண்ணை கொடுத்தார், வெளியிலே பார்க்க முடிந்தது. பேச முடியாதவனை பேச வைத்தார், வெளியிலே பார்க்க முடிந்தது. நடக்க முடியாத முடவனை நடக்க வைத்தார், வெளியிலே பார்க்க முடிந்த அற்புதம். மரித்து போய் செத்து போயிருக்கிற 12 வயது சிறுமி 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் ஆச்சு, எழுப்பினார். பாடையிலே தூக்கி கொண்டு போன சடலத்தை உயிரோடு எழுப்பினார். அவன், அந்த வாலிபன் எழுந்து உட்கார்ந்தான். வெளியிலே நடந்த அற்புதம். செத்து 4 நாள் ஆனாச்சு லாஸ்ரு, வெளியே வான்னு சொன்னார், வெளியிலே நடந்த அற்புதம். இதெல்லாம் கண்களால் பார்க்கக்கூடிய அற்புதம். ஒரே ஒரு அற்புதம் மட்டும்தான் உள்ளுக்குள்ளே நடந்துச்சு. பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, அந்த பெண்ணுக்கு மாத்திரம்தான் சரீரத்தின் உட்புறத்தில் நடந்தது. மற்ற எல்லா அற்புதங்களும் வெளிப்புறத்தில் நடந்தது. இப்போ என்ன நடக்குது? அற்புதம் எல்லாம் உள்ளுக்குள்ளே தான். தீராத தலைவலி வெளியில் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. தீராத உடல் வலி வெளியில் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. தீராத கேன்சர் வெளியில் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. இதெல்லாம் உள்ளுக்குள்ளே தான் சொல்லிட்டு இருப்பானே தவிர வெளியில் வந்து காட்ட பார்க்க முடியாது. இப்போ புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்திற்கும் இன்றைக்கு அற்புதத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள்.
உட்புறத்திலே நடக்கிறதா இன்றைக்கு பிரபலமாக பேசுவார்கள். வெளியில நடக்கிறத காட்டவே முடியாது. அப்போஸ்தலராகிய பவுல் தீமோத்தேயுக்கு வயிற்று வலி, கேன்சர், குடல் கேன்சர் தீமோத்தேயுக்கு. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் அவன் வயிற்றில் இப்படி கையை வச்சாலே போதும், என்ன ஆகிடும்? அப்போஸ்தலன் கையை வச்சாலே என்ன ஆகிடுங்க? சுகம் அடைஞ்சிரும். ஆனால் அப்போஸ்தலன் பவுலே என்ன சொல்கிறார் தீமோத்தேயுக்கு? உன் வயிற்று வலிக்கு கொஞ்சம் திராட்சரசத்தை கூட்டிக்கொள். அவருக்கு தெரிஞ்சிச்சு படிப்படியாக அந்த வரமானது முற்றுப்புள்ளி வைக்கிறது. தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. நீங்கள் பண்ணுற ஜபத்துக்கு கடவுள் சுகம் கொடுப்பார், ஜபத்தை கேட்கிறார், அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. சரிங்களா? உங்கள் ஜபத்தை கேட்குறார். கால் வலியாக இருக்கலாம், உடல் வலியாக இருக்கலாம், சரீர உபாதிகளாக இருக்கலாம். நீங்களும் நானும் பண்ணுகின்ற ஜபத்தை அவர் கேட்கிறார். அதில் எந்த விதமான சந்தேகத்திற்கும் இடமில்லை. ஆனால் அற்புதங்களும் அடையாளங்களும் இன்று நடக்கிறதற்கும் சுவிசேஷ நூல்களிலே இயேசு கிறிஸ்துவுக்கும் நடந்ததற்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, இது முதல் அற்புதம் என்று படிக்கிறோம். எங்கே முதல் அற்புதம்? கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே நடந்தது. அங்கு நடந்ததா இந்த முதல் அற்புதம். சரிங்களா? அப்போ அந்த முதல் அற்புதம் ஒரு அடையாளமாக, ஒரு அற்புதமாக நடந்தது. ஏன் அப்படின்னு சொன்னால், எல்லோரும் அங்கு இருக்கின்றவர்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக, திருமணத்திலே கலந்து கொண்டவர்களுக்கு ஒரு மாற்றத்தை உண்டாக்கத்தக்கதாக, இவர் யாரோ என்பதை அவர் மாத்திரமல்ல, அவரை பின்பற்றி வந்த முதல் சீஷர்களும் அவரை பெற்றெடுத்த அவருடைய தாயாகிய மரியாளும் விளங்கி கொள்ளும்படியாக, அறிந்து கொள்ளும்படியாக இந்த அற்புதம் நடந்தது. அதான் உண்மை. அதுதான் இந்த இடத்துல படிக்கின்றோம். ஆக இந்த திருமணம் கலிலேயாவில் கானா ஊரில் நடந்ததுன்னு சொல்லி நம்ம படித்தோம். அவருடைய தாயார் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், இயேசு கிறிஸ்துவும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், அவருடைய நண்பர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி அழைக்கப்படும் பொழுது இதிலிருந்து என்ன தெரிகின்றது? என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம்? நடந்து கொண்டிருக்கிற கல்யாணம் என்பது இயேசுவுக்கும் அவருடைய தாயாருக்கும் அவருடைய சீஷர்களுக்கும் ஒருவேளை நெருங்கிய நண்பர்களாகவோ அல்லது உறவினர்களாகவோ இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. எவன் வீட்டு கல்யாணமோ நடக்குது, என்ன யாராவது கூப்பிடுவானா? கூப்பிட மாட்டான். உங்களில் யாரும் வீட்டில் கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, உங்கள் பிள்ளைகளுக்கே இருக்கும், என்ன செய்வீங்க? கூப்பிடுவீங்க. ஏன்? நமக்கு வேண்டப்பட்டவர் பாஸ்டர், அந்த முறையில் நாம் அவரை கனத்தோடு மரியாதையோடு கூப்பிடணும்னு சொல்லி அழைப்பீங்க. எங்கேயோ ஒன்று நடக்குது, எவனா என்னையை கூப்பிடுவானோ இல்லை உங்களை தான் கூப்பிடுவானோ? கூப்பிட மாட்டான். அப்போ உங்களை அழைக்கிறார்கள் என்றால் நீங்கள் அவர்களுக்கு அறிமுகமானவர்கள், நண்பர்களாகவோ அல்லது உறவினர்களாகவோ இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அழைக்கப்பட முடியாது திருமணத்துக்கு. ஆகவே அதன் அடிப்படையிலே இந்த திருமணமானது இயேசுவுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் தெரிந்தவர்களாக இருந்திருக்க வாய்ப்பு உண்டு. அதை தான் இந்த இடத்துல படிக்கிறோம். ஒன்று. அடுத்து அங்கே என்ன சொல்லப்படுகிறதுங்க? திருமணத்தில் வழக்கமாக அந்த ஊர் கலாச்சாரத்தின்படி கச்சாடிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படி சொன்னால், திருமணத்துக்கு வரக்கூடியவர்கள் அதுக்கு அந்த கச்சாடிகளை ஒரு நல்ல ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு கச்சாடி எத்தனை குடம் தண்ணி பிடிக்குன்னு சொல்லிலாம் போட்டிருக்குது இதில். அங்கே வருகின்ற யூதர்கள் தங்களது சுத்திகரிப்பின் முறைமையின்படி, அப்படின்னா கை, கால், முகம் எல்லாம் கழுவிட்டு அவங்களே டவல் கொடுப்பாங்க. கொடுத்த டவல் அதில் துடைச்சிட்டு சுத்தமாக, அவங்க ஏற்கனவே குளிச்சுட்டு நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு தான் வருவான். அப்படி வந்தாலும் கூட வர வழியில் ஏதாவது ஒரு கிருமிகளோ பாக்டீரியாஸோ இருக்கக்கூடாது என்பதற்காக, சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அங்கே கச்சாடிகளை அந்த இடத்துல வைப்பார்கள். அப்படின்னு சொன்னால், வழக்கமாக ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு கச்சாடி தான் வச்சுருப்பாங்களாம். ஆனால் இங்கே 6 கச்சாடி வச்சுருக்கான்னு சொன்னால், அப்போ இந்த திருமணமானது ஒரு பெரிய ஒரு நீண்ட கொண்டாட்டமாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆகையினால தான் 6 கச்சாடிகள் வச்சிருக்கிறோம். ரெண்டாவது, கிழக்கு அந்த கலாச்சாரத்தின்படி
யூதர்களுடைய கிழக்கத்திய கலாச்சாரத்தின்படி திருமணம் என்பது ஒரு வாரம் நீடித்திருக்கக்கூடிய சமயம். 7 days நடக்கும். ஒரு வாரம் நடக்குமா. ஓய்வு நாள் முடிஞ்சு அடுத்த ஓய்வு நாள் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் கல்யாணம் நடந்துடும். எப்போ போனாலும் எல்லாம் கிடைக்குமா. எப்போ போனாலும் சாப்பாடு கிடைக்கும், திராட்சரசம் கிடைக்கும், அப்பம் கிடைக்கும், அந்த கலாச்சாரத்தின்படி. இப்போ தான் என்ன பண்ணிட்டான், இந்த மாடர்ன் டேஸ்லாம் கல்யாணத்தை என்ன செஞ்சிட்டான், ரொம்ப ஷார்ட் பண்ணிட்டான். காலையில் போகிறோமா கொஞ்சம் நெருங்கியவர்களுக்கு டிஃபன் உண்டு, மதியானம் தான் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து மொய்யை வாங்கி அனுப்பிவிட்றோம். ஆனால் அந்த காலகட்டத்தின்படி ஒரு வாரம் நடக்கும். நான்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் எங்கள் வீட்டிலலாம் கல்யாணம் நடந்திருக்குது. 3 நாள் 3 நாளாக நடந்துருக்கு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. சாப்பாடு மட்டும் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, நாங்களாம் சாப்பிட்டுட்டே இருப்போம். சின்ன பையனில் ஒன்றும் தெரியாது இல்லையா, அதனால் என்னென்னமோ நடக்கும். இப்போ அப்படி இல்லை, முற்றிலுமாக மாறிவிட்டது. ஆனால் யூத கலாச்சாரத்தின்படி திருமணம் ஒரு வாரம் நடக்கும். இப்போ இந்த திருமண சமயத்தில் ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு பெரிய தவறு நடந்து விட்டது. என்ன தெரியுங்களா, மணமகன் என்ன செய்வார்னா, இந்த உணவு பரிமாற்றத்துக்கு ஒரு அந்த விருந்தினரை, இந்த கேட்ரிங் டெக்னாலஜிலாம் படித்து சொல்லி கொடுப்பாங்க. அவங்களுக்கு என்ன சொல்கிறது, இந்த டிவிலாம் வருமே, ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே அவங்களுக்கு, செஃப்பா, அப்படி உண்டு அங்கேயும். அப்படிப்பட்ட ஒரு நபரை அந்த திருமணத்தில் வைத்திருப்பார் மணமகன். எல்லா பொறுப்பையும் அவங்ககிட்ட கொடுத்துருவான். அப்பா வரவங்களை நல்லா பார்த்துக்கோ, இத்தனை பேர் வருவாங்க இன்றைக்கி, இதுக்கான சாப்பாடு என்ன, இதுக்கான அளவு என்ன, எல்லாவற்றையும். ஆக அந்த மணமகனாக இருக்கக்கூடிய அந்த ஒரு உணவு பரிமாற்றம் செய்யக்கூடிய ஒரு தலைவனை அந்த இடத்துல ஏற்படுத்தி அவனுக்கு எல்லா காரியங்களையும் சொல்லி கொடுத்துருவான். ஒரு மிஸ்டேக்கும் வந்துடக்கூடாது, புரியுதுங்களா. எல்லாரும் சாப்பாட்டை நல்லா இருக்குன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு நீங்கள் என்ன செய்யணும், சமைச்சு கொடுக்கணும். நம்முடைய கலாச்சாரத்தின்படி திராட்சை ரசம் ஆரம்பத்திலிருந்து அது முடிகிற வரைக்கும் அத்தனையும் எல்லாவற்றையும் சரியாக செஞ்சுருக்கணும். அப்படியே தான் அந்த காலகட்டங்களில் செய்வது வழக்கம். ஒருவேளை இது ஒரு வாரம் நடக்கிறதுனால முதல் நாளில் இவ்வளோ பேர் வருவா, 2ஆம் நாளில் இவ்வளோ பேர் வருவா அப்படின்னு ஒரு சில கணக்கீடுகள் நடந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் எது எப்படியோ எந்த நாளில் இது நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், நம்ம யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே படிக்கின்ற பொழுது 3ஆம் நாளிலே என்று வாசிக்கிறோம். இந்த 3ஆம் நாள்லாம் நமக்கு எந்த நாளெல்லாம் தெரியாது. ஆக அந்த 3ஆம் நாளிலே கலிலேயாவில் கானா ஊரிலே அந்த 3ஆம் நாள் வந்துகின்ற பொழுது அந்த விருந்து, அந்த மணமகன் ஏற்படுத்திய அந்த விருந்து உபசரிப்பு தலைவன் போதுமான ஏற்பாடுகளை செய்ய தவறி இருந்திருக்கலாம். 1. 2, ஒருவேளை அவர் எதிர்பார்த்ததை விட அதிக நபர்கள் வந்திருக்கலாம். ஒரு இன்றைக்கி 200 பேர் தான் வருவாங்க, நாளைக்கு ஒரு 300 பேர் வருவாங்க அப்படின்னு அவன் நினச்சி அந்த 200 பேருக்கு ஏற்ற உணவுகளை, திராட்சரசத்தை அவன் செய்திருக்கலாம். ஆனால் எதிர்பார்த்ததை விட அன்றைக்கு அதிகமாக வந்திருக்கலாம். 2வது, திராட்சரசம் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் எல்லாரும் ஒரு டம்ளர் தான் குடிப்பாங்க. இது சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு வந்த 200 பேரில் அட்லீஸ்ட் ஒரு 100 பேர் நல்லா இருக்கேன்ட்டு 2வது தரம் வாங்கி அடிச்சிருந்தாலும் என்ன ஆகிறது, புரியுதா நான் சொல்கிறேன். பாயாசம் நல்லா இருந்தால் இன்னொரு தடவை கூட வாங்கி என்ன செய்யலாம், சாப்பிட்றோமா இல்லையா. அதுபோல தான் அப்போ திராட்சரசம் அங்கு குறைவுபடுவதற்கு காரணங்கள் இதுவாக இருந்திருக்கலாம். வரவேண்டிய மக்கள் அதிகமாக இருக்கலாம், அல்லது குடித்தவர்களே திரும்பவும் அந்த திராட்சரசத்தை மறுபடியுமாக குடித்திருக்கலாம். ஆனால் என்ன பிரச்சனையோ காரணம் நமக்கு தெரியாது. அங்கே ஒரு மிகப்பெரிய தவறு நடந்தது. அங்கே திராட்சரசம் குறைவுபட்டது. நான் ஏற்கனவே சொன்னது போல் யூத பாரம்பரியத்தில் ஒரு திருமணத்தில், ஒரு விழா கோலத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டால் அந்த திருமணத்தை நடத்துகின்ற குடும்ப தலைவர்கள் வழக்கை சந்திக்க வேண்டும். அதுதான் படிக்கின்றோம். ஆக அந்த ஏன் சொல்கிறேன்னா, அந்த மத்திய கிழக்கத்திய நாடுகளில் விருந்தோம்பல், ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அது ரொம்ப கவனமாக பார்க்கப்படுகின்றது.
ரொம்ப கவனமாக அவர்களுக்கு அது பார்க்கப்படுகின்ற ஒரு விஷயம். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே திராட்சரசம் இந்த திருமணத்தில் குறைவுபட்ட பொழுது அது மணமகனுக்கும் அவனுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் அது மிகப்பெரிய ஒரு அவமானமாக இருந்திருக்கும். வரவங்களாம் என்ன சொல்லுவோம், என்ன ஆயிடுச்சு, ஏதாயிடுச்சு, எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி. சரிங்களா? இப்போ இந்த சமயத்தில் நம்ம பார்க்கின்றோம், இங்கே திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது அது இயேசு கிறிஸ்துவினுடைய தாய்க்கு இந்த பிரச்சனை குறித்து அவர்கள் கேள்விப்படுகிறார்கள். மரியாள் இங்கே திராட்சரசம் குறைவுபட்ட போயிருக்கிறதுன்னு சொல்லி, ஆகவே இந்த மணமகன் மீது இரக்கம் கொண்டு எந்த விதத்திலும் அவமானம் அவருக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக மரியாள் உடனடியாக அங்கு வந்த இயேசு கிறிஸ்துவிடம் சென்று, திராட்சரசம் தீர்ந்து விட்டது, நீ ஏதாவது செய்யுங்க, திராட்சரசம் தீர்ந்து விட்டது, நீங்கள் ஏதாவது செய்யுங்கள் என்று பதில் சொல்லுகின்றார். அப்போ இயேசு கிறிஸ்து 4வது வசனத்தில் பதில் சொல்கிறாரு. அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்கின்றார். ஆக மரியாள் போய் சொல்கிறா. இப்போ இதை வச்சுக்கிட்டு தான் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, ரோமன் கத்தோலிக்க போதனை என்ன சொல்லுகிறது என்றால், மரியாள் மூலமாக தான் இயேசுவிடம் செல்ல வேண்டும். ஏன்னா மரியாள் தான் யார்கிட்ட போய் சொல்கிறது, இயேசுவிடம் சொல்லுகிறாள். ஆகவே மரியாள் மூலமாக தான் இயேசுவிடம் செல்ல வேண்டும் என்ற ஒரு கோட்பாட்டை இந்த பகுதியின் மூலமாக உருவாக்கினார்கள். இப்போ நான் கேட்குறது என்ன அப்படின்னு சொன்னால், மரியாள் உண்மையிலேயே கடவுளாக இருந்திருந்தால் அந்த அற்புதத்தை யார்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்துவிடத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தன்னால் முடியாது என்பதை அவள் அறிந்ததினாலே அவள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் சென்றாள். அவள் இயேசு கிறிஸ்துவிடம் போய் சொல்லுகின்றாள். அப்போ இந்த மரியாளினுடைய வேண்டுகோளுக்கு இயேசு கிறிஸ்துவின் பதிலை நாம் படிக்கின்ற பொழுது 3 கேள்விகள் எழும்புகின்றன. இப்போ முதல் கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், கவனி, முதல் கேள்வி, மரியாளை பார்த்து இயேசு என்ன சொன்னார்? ஸ்திரீயே. முதல்ல எடுத்த உடனே ஸ்திரீயே. நம்ம பாஷையில் சொல்லணும் சொன்னால் பெண்ணே. அதுதான் இந்த இடத்துல சொல்ல. மரியாளை இயேசு கிறிஸ்து ஏன் அவளை பெண் என்று அழைத்தார்? ஸ்திரீயே, அம்மாலாம் சொல்லலை, ஸ்திரீயேன்னு சொல்கிறார். அப்போ நம்ம வாசிக்கின்ற பொழுது நான் இவ்வளவு அவமதிப்பாக பேசுகிறாரே, இவ்வளவு ஒரு தாயை பார்த்து உமன் ஏன் அப்படி சொல்கிறாரு, பெண்ணேன்னு சொல்கிறாரு அப்படின்னு நம்ம யோசிப்போம். அப்படி தான் நாளாக ஆரம்ப கட்டத்தில் யோசிச்சுருந்துருக்கிறேன். ஆனால் உண்மை என்ன தெரியுங்களா, அந்த காலகட்டத்தில் அந்த வழக்கத்தில் மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதற்கு பெண்ணே என்று தான் அந்த கலாச்சாரத்தில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை தவிர இது அவமதிப்பான வார்த்தை அல்ல. இங்கே யாரும் சொல்ல போகிறது, இங்கே யாரும் சொல்கிறது இல்லை. ஆனால் அங்கு அப்படிப்பட்ட வார்த்தை பயன்படுத்தப்பட்டது, மேடம் அப்படின்ற அதனுடைய அர்த்தம் அந்த கலாச்சாரத்தில். ஆக இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கின்ற பொழுது கூட மரியாளை பார்த்து என்ன சொல்றாரு? ஸ்திரீயே, அதோ உன் மகன் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா அவமானப்படுத்துகிற வார்த்தையா? இல்லை, மேடம், தாயே அப்படின்னு தான் அதனுடைய அர்த்தம் அந்த கலாச்சாரத்தின் அடிப்படையில். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் அந்த கிணற்றுக்கு அருகே வந்த அந்த சமாரிய பெண்ணிடம் இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? ஸ்திரீயே என்ற வார்த்தை பயன்படுத்தினார் 4ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில். ஆகவே யூத கலாச்சாரத்தில் இது ஒரு கண்ணியமான வார்த்தை தான். இயேசு கிறிஸ்து மரியாளை இந்த இடத்துல அவமதிக்கவில்லை என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். அது ஒரு கேள்வி, அதுக்கு பதில் சொல்லியாச்சு. இப்போ 2வது கேள்வி என்னது? வசனம் 4 படி
வசனம் என்னது? ஸ்திரீயே, அதுக்கு பார்த்தாச்சு. ரெண்டாவது எனக்கும் உனக்கும் என்ன அப்படின்னு என்ன தெரியுங்களா? ஒரிஜினல் லாங்குவேஜ் கிரேக்க மொழியின் அடிப்படையில் எனக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? அவன் வந்து கேட்குறா. என்ன கேட்டா? திராட்சரசம் குறைவாயிடுச்சு அப்படின்னு. இயேசு கிறிஸ்து உடனே என்ன சொன்னார்? ஸ்திரீயே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் வித் யூ அண்ட் மீ? அதை தான் இந்த இடத்துல அவர் சொல்லுகின்றார். அப்போ இயேசு கிறிஸ்து இப்படி கேட்டதற்கு என்ன அர்த்தம்? அதை நாம் சரியாக விளங்கி கொள்ள வேண்டும். பல வேத இறையியல் அறிஞர்கள் கிரேக்க மொழியிலிருந்து இந்த பதத்தை மொழிபெயர்ப்பதற்கு அதிக சிரமப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த அளவுக்கு ரொம்ப கடினமான ஒரு ஃப்ரேஸ். ஆக இது எனக்கும் உனக்கும் என்ன என்ற ஒரு புரியாத ஒரு புதிராக ஒரு விசித்திரமான ஒரு கட்டமைப்பை கொண்டிருக்கின்ற ஒரு வார்த்தை பிரயோகம் இது என்பதை குறித்து அநேக அறிஞர்கள் இதில் என்ன சொல்கிறார்கள்? இதை மொழிபெயர்ப்பதற்கு சற்று கஷ்டம் என்று சொல்கிறார்கள். ஆனாலும் தங்களால் முடிந்தவரை அவர்கள் மொழிபெயர்க்கின்ற பொழுது அவர் இயேசு தம் தாயிடம் என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னு சொன்னால், இந்த பூமிக்குரிய ஊழியத்தில் நான் இப்போ இந்த பூமியில் ஊழியம் செய்ய வந்திருக்கிறேன். நான் என்னென்ன செய்யணும் என்பதை குறித்து நீ எனக்கு ஒன்றும் கற்றுத்தர தேவையில்லை. நீ எனக்கு ஒன்றும் சொல்லித்தர வேண்டிய அவசியமில்லை என்பதை குறித்து தான் அந்த வார்த்தை பிரயோகம் சொல்லுகிறது. என்னது? ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? என்ன தெரியுமா? யோவான் சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து அடிக்கடி சொல்லுகின்றார், நான் என் பிதாவின் சித்தத்தை செய்ய வந்தேன். அப்போ பிதாவினுடைய டைரக்ஷன்ஸ், பிதாவினுடைய சித்தத்தை செய்ய அவரது வழிகாட்டுதல்களை அவர் என்ன செய்கிறார்? எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய சித்தம் என்னவோ அதை செய்ய நான் வந்தேன் என்பதை தவிர நீர் சொல்றதை நான் செய்யும்படி வரவில்லை. இவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. உனக்கும் எனக்கும் என்ன? சரி, இப்படி சொல்லிட்ட பிறகு எனக்கும் உனக்கு என்னன்னு சொல்லிட்ட பிறகு அற்புதத்தை செய்யாமல் இருந்தாரா இயேசு? இல்லை. அங்கே குறைவை அவர் சரி செய்யவும் தொடங்கினார். அதையும் நம்ம கவனிக்கணும். அதையும் நாம் விட்டுறக்கூடாது. அதையும் நம்ம கவனிக்கணும். மூன்றாவதாக அந்த வசனத்தில் என்ன படிக்கிறோம்? என் வேலை இன்னும் வரவில்லை. மை ஹவர் ஹஸ் நாட் எட் கம் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல சொல்லப்படுகின்ற இந்த ஒரு புதிரான அறிக்கையை இயேசு கிறிஸ்து ஏன் சொல்கின்றார்? அதாவது இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா இந்த யோவான் சுவிசேஷத்தில் அடிக்கடி இந்த வார்த்தை பிரயோகத்தை சொல்லுகின்றார். எந்த வார்த்தை பிரயோகம்? என் வேலை இன்னும் வரவில்லை. அவர் எதை குறித்து அவர் சொல்லிட்டு இருக்கார் தெரியுங்களா? எதை குறித்து சொல்கிறார்? அவருடைய மரணத்தையும் அவருடைய அடக்கத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் அவருடைய பரமேறுதலையும் உள்ளடக்கி பேசுகின்றார். என்னுடைய சமயம், பிதாவினுடைய திட்டம், பிதாவினுடைய நேரம் இன்னும் வரவில்லை. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட வேண்டிய நேரத்தை குறிப்பிடுகின்றார். ஆனால் அவர் சொல்கின்ற அந்த வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தையும் தாண்டி அவரது உயிர்த்தெழுதலுக்கும் அது வழிநடத்துகிறது. பிதா தனது மகிமையை வெளிப்படுத்தும் மணி நேரத்தை பற்றி அவர் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார். நான் யாருக்கும் விளங்கலை. மரியாளுக்கு அது புரியல. என்ன சொல்றார்? அது எப்போ புரிஞ்சிருக்கும்? அவர் உயிர்த்தெழுந்த பிறகு தான் அவங்களுக்கு நிறையா படிப்படியாக ஒவ்வொன்றா அவருடைய தாயாகிய மரியாளுக்கு புரிந்திருக்கும். ஆக ஒரு கட்டத்தில் இயேசுவின் மகிமை வெளிப்படும் என்பதை மரியாள் அறிந்திருந்தாளா அல்லது அறிந்திருக்கவில்லையா என்று நமக்கு தெரியாது. ஆக இயேசு கிறிஸ்து தம் வாழ்நாள் முழுவதும் அவர் எதை நோக்கியே சென்று கொண்டிருந்தார்? பாவிகளுக்காக தமது மரணத்தை சிலுவையிலே சந்திக்க வேண்டும். அதுவே பிதா எனக்கு கொடுத்த திட்டமும் சித்தமுமாய் இருக்கிறது என்பதை அதை நோக்கி சென்று கொண்டிருந்தார். அந்த சத்தியத்தை இந்த இடத்திலே தனது தாயாகிய மரியாளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அதுதான் இந்த இடத்துல படிக்கிறோம்.
அப்போ இயேசு கிறிஸ்து இந்த மெதுவான ஒரு சாந்தமான ஒரு கண்டிப்புடன் இப்போ என்ன செய்கிறாரு, தொடர்ந்து மரியாள் இப்போ என்ன சொல்கிறார் தெரியுங்களா? அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். அதுதான் பார்க்கின்றோம். 5வது வசனத்தில் அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். இயேசுவின் கட்டளைகளை பின்பற்றுங்கள் என்று கிறிஸ்துவின் தாயாகிய மரியாளிடமிருந்து இந்த ஊழியர்கள் பெற்றதை விட வரலாற்றில் எவரிடமிருந்தும் சிறந்த அறிவுரைகளை யாரும் பெற்றதில்லை என்று ஒரு வேத அறிஞர் சொல்லுகிறார். அப்படின்னா இயேசு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். அடுத்ததாக இந்த பகுதியில் ஒரு எதிர்பாராத ஒரு பதிலை நாம் படிக்கின்றோம். 6வது வசனம் பாருங்கள். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது அப்படின்னு சொல்லும். ஒவ்வொரு கச்சாடியும் 2-3 குடம்னு சொல்லி போட்டிருக்கு. இப்போ குடம்னு சொன்னாலே நம்ம ஊர் கணக்கின்படி தான் நாம் யோசிப்போம். அங்கே உள்ள கச்சாடி என்பது மிக பெருசாக இருக்குமா. அங்குள்ள குடம் என்பது மண்பானையில் செய்யப்பட்ட குடம், அதுவும் ரொம்ப பெருசாக இருக்குமா. ஆக ஒரு வேத அறிஞர் சொல்லுகின்றார், இந்த 6 கச்சாடிகளால் நிரப்பப்பட்ட அந்த கொள்ளளவு எவ்வளோ தெரியுங்களா? 180 குடம் அப்படின்னு சொல்கிறார். அது எனக்கு எந்த அளவுக்குன்னு தெரியல. ஒரு வேத அறிஞர் சொல்லுகின்றார். ஆக அது எதற்காக? ஒவ்வொரு யூதனும் தங்களை சுத்திகரிப்பு செய்ய வேண்டும் என்பதற்காக. அதாவது திருமண விழாவுக்கு வருகின்ற பொழுது கை கால்களை கழுவ வேண்டும். அதற்காகவே இந்த ஜாடிகள், இந்த கச்சாடிகள் அங்கே வைக்கப்பட்டது என்பதை நாம் பார்க்கின்றோம். இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படி சொன்னால், யூதர்கள் அந்த தண்ணீரை அதாவது சுத்திகரிப்பிற்காக பயன்படுத்துவது வழக்கம். நிறைய விஷயங்களில் அவர்கள் தண்ணீரை சுத்திகரிப்பதற்காக பயன்படுத்தியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் உணவு அதாவது சாப்பிடுகின்ற பொழுது தண்ணீர் இல்லை அப்படின்னு சொன்னால் அவர்களது வழக்கம் உடனடியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய கோப்பையில் இருக்கக்கூடிய திராட்சரசத்தை அவர்கள் குடிப்பார்கள். நம்மூர் கலாச்சாரத்தில் அப்படி கிடையாது. ஆனால் அவர்களுடைய கலாச்சாரத்திலே அது இருந்தது. ஆக திராட்சரசம் என்பது பழைய ஏற்பாட்டு காலத்திலே மிக சிறந்த ஒரு ட்ரிங்க்ஸ். த பெஸ்ட் ட்ரிங்க்ஸ் வாஸ் இன் த ஓல்ட் டெஸ்டமெண்ட் இஸ் என்னதுங்க? வைன், திராட்சரசம். ஆக இது சிறப்பான விசேஷித்த நாட்களில் அனைத்து சம்பவங்களிலும் பயன்படுத்தப்பட்டது. ஆக வருகின்ற மக்களுக்கு ஒருவேளை தண்ணீர் இல்லை என்றால் அங்குள்ள மக்கள் திராட்சரசத்தை வருகின்றவர்களுக்கு கொடுப்பது வழக்கம். இதில் நிறைய சர்ச்சை இருக்கிறது. இதில் நிறைய சர்ச்சை. என்ன சர்ச்சை? இங்கே திராட்சரசம் சொல்லப்பட்டிருக்கிறது. whether it is a grape juice, உடனடியாக பிழிந்து தரப்படுகின்ற திராட்சையிலிருந்து எடுக்கப்படுகின்ற சாரா, அல்லது இங்கே பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தை ஒயின் அப்படின்னு சொல்லப்படுகின்றது மதுவா அப்படின்ற வார்த்தை, அந்த சர்ச்சை இருந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் எது எப்படி ஆயினும் அங்கே இஸ்ரவேல் கலாச்சாரத்தின்படி வருகின்றவர்களுக்கு திராட்சரசத்தை கொடுப்பது வழக்கம். அவன் குடிச்சிட்டு நிதானமாக தான் இருப்பான். உடனே என்ன செய்ய மாட்டான். நம்ம ஊரில் குடிச்சிட்டு கீழே விழுற மாதிரிலாம் அங்கே கிடையாது. அந்த அளவுக்கு தான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல ஒயின் என்ற வார்த்தை ஆங்கிலத்திலையும் கிரேக்க மொழியிலும் பயன்படுத்தப்பட்டிருப்பதினாலே இது திராட்சரசத்தை காட்டிலும் ஒரு படி மேலானது என்பதை அநேக இறையியல் அறிஞர்கள் ஒப்புக்கொள்கின்றார்கள். ஆனால் இது யூத கலாச்சாரத்தில் அது எல்லா சூழ்நிலைகளும் பயன்படுத்தப்பட்டது.
எப்படி எந்த அளவு குடிக்க வேண்டுமோ, எந்த அளவு அதை அந்த ட்ரிங்க்ஸை பயன்படுத்த வேண்டுமோ அந்த அளவுக்கு தான் அதை பயன்படுத்தியிருக்கிறார்கள். சரிங்களா? ஆகவே நாம் அதில் எந்த விதமான சந்தேகத்திற்கும் இடமில்லை. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல குறைவுபட்டதை நிறைவு செய்கின்றார். 6 கச்சாடியில் தண்ணீரை நிரப்புங்கன்னாங்க. இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி அவங்க செஞ்சாங்க. இப்பொழுது அதை என்ன செய்யுங்க, பந்தியில் கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பந்தி விசாரிப்புக்காரன் தலைவரிடத்திலே அதை கொண்டு வந்து கொடுக்கின்றார்கள். அவன் ருசி பார்த்த பொழுது அந்த இடத்துல படிக்கிறோம் 9வது வசனத்திலே, அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். அப்படின்னா என்ன தெரியுங்களா? இங்கே கடவுளின் மாபெரும் கிருபை அளவில்லாமல் அவர்களுக்கு அருளப்படுகிறது. திராட்சரசம் என்பது இஸ்ரவேல் தேசத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கிஃப்ட். திராட்சரசம் முகக்கலை உண்டு பண்ணும். திராட்சரசம் ஆசீர்வாதமான ஒன்று இஸ்ரவேலருக்கு. அது இங்கு குறைவுபட்ட பொழுது இயேசு கிறிஸ்து தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். அதை அங்கு குடித்தவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். எப்பவுமே பெஸ்ட்டு தானே ஃபஸ்ட்டு கொண்டு வந்து கொடுப்பாங்க. நீங்கள் முதல்ல கொடுத்த அந்த திராட்சரசம் டேஸ்ட் இல்லையே, இப்போ கொடுக்குற திராட்சரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, எல்லாரும் அந்த ரசத்தை குடித்து போய்விட்டார்களே ஒரு சிலர், ஆனால் இது அதை விட மேன்மையாக இருக்கிறதே, அதை விட பெஸ்ட்டாக இருக்கிறதே அப்படின்னு சொல்லி அங்கே இயேசு கிறிஸ்துவின் மகிமை வெளிப்பட்டது. அங்கே அவர்கள் திருப்தி அடைந்தார்கள். அங்கே அவர்கள் குறைவை நிறைவு செய்தார்கள். குறைவை நிறைவு செய்தது இயேசு கிறிஸ்து. அங்கே அவர்களுக்கு திருப்தி கொடுத்தது இயேசு கிறிஸ்து. அதன் மூலமாக தமது மகிமையை அவர் அங்கே வெளிப்படுத்தினார். அது முதல் அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவங்க விசுவாசமே இல்லையா அப்படின்ற அர்த்தம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு படி மேலாக அவருடைய தாயாரும் அவருடைய சீஷர்களும் அங்கு சூழ்ந்திருந்தவர்களும் அந்த திருமணத்துக்கு வந்தவர்களும் இயேசு கிறிஸ்துவை சற்று அதிகமாக விளங்கிக் கொள்ள கடவுள் கிருபை பாராட்டினார். இயேசு கிறிஸ்து வந்தால் குறைவு சரி செய்யப்படும். இயேசு கிறிஸ்துவிடம் வந்தால் நமக்கு திருப்தி அளிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவிடம் வந்தால் நமக்கு குறைவை அவர் நிறைவு செய்கிறவராக இருக்கிறார். அதுதான் 11வது வசனத்தில் படிக்கிறோம். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இப்படிப்பட்ட இறையியல் காரணங்களுக்காக இந்த திருமணத்திலே இயேசு கிறிஸ்து இந்த அற்புதத்தை செய்து அவருடைய மகிமையை வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து குறைவை நிறைவு செய்கிற தேவன். உடைய ஆத்மாவிலே குறைவாக இருக்கிற காரியங்களை நிறைவு செய்கிறவர் அவரே. உங்களை திருப்திப்படுத்துகிறவரும் அவரே. அவருடைய வார்த்தை என்னையும் உங்களையும் திருப்திப்படுத்துகிறது. அவருடைய மரணம், அவருடைய அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதல் மூலம் அவருடைய மகிமையை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இதை தான் இந்த இடத்துல நாம் படிக்கிறோம். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசியாதிருந்தால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அவரே மெய்யான ஜீவனுள்ள மகத்துவமான தேவன். சிலுவையிலே உங்களுக்காக அறையப்பட்டவர். அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தவர், திரும்ப வரப்போகிறவர். இந்த இயேசுவே உங்கள் பாவத்தின் குறைவை நிறைவு செய்கிறவர், உங்களை திருப்தி அளிக்கக்கூடியவர். அதனால தான் அவர் சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக.